Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 25/1/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இதில் நான் கர்நாடகா கேண்டிடேட்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது கேசிஇடி எக்ஸாமுக்கு நான் கர்நாடகா கேண்டிடேட்டுக்கு ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு டெமோ வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீட் யூஜி 2025னுடைய என்டையர் ப்ராசஸ், அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு நீட் எக்ஸாம் எழுதி உங்களுடைய ஆல் டிக்கெட் ஸ்கோர் கார்டு எல்லா அப்டேட்டையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்மளுடைய எல்லா வீடியோஸும் எஸ்ஏபி வியூஸினுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படின்ற பேக்கேஜில் டே 1லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இப்போ இருந்து மார்ச் 2026 இன்னமும் 14 மாதங்கள். இந்த 14 மாதத்தில் உங்களுக்கு நீட் ரெலவெண்ட்டாக என்னென்ன அப்டேட் இருக்குதோ எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் எங்களோட 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போது இந்த நீட் யூஜி 2025ல் கேசிஇடி எக்ஸாமுக்கு நான் கர்நாடகா கேண்டிடேட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போது இதுதான் கேசிஇடி எக்ஸாமுக்கு கேண்டிடேட்டுக்கு அப்ளை பண்ணின அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2025 நீட் எக்ஸாமுக்கான ஒரு முன்னோட்டமாக கூட எடுத்துக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது, என்னவெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி காமன் யூஜி ஆன்லைன் அப்ளிகேஷன் 2025க்கான அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் சில ப்ரைவசி இஷ்யூஸுக்காக நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கிறோம்னா நம்மளுடைய ஃபோன் நம்பர், எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலுடைய ஃபோன் நம்பரையும் என்னுடைய ஃபோட்டோவும் போட்டிருப்போம். கேண்டிடேட் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் ஆர் கார்டியன் நேம் கொடுக்கணும், மதர்ஸ் நேம் கொடுக்கணும், டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாமே ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட். மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுக்கணும். இந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிங்கிறது ஓடிபி வர்றதுக்காக. இது ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் இதே நம்பர் தான் வச்சுக்கணும். மெயில் ஐடியும் உங்களுக்கு ஓடிபி வர்றதுக்கும் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கும் இந்த மெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ நம்ம கொடுக்கும்போதே கரெக்டாக கொடுத்துடணும். இந்த மொபைல் நம்பர் முடிஞ்ச வரைக்கும் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பராக இருந்ததுன்னா அது ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கும் யூஸ் ஆகும். கேண்டிடேட்னுடைய நேஷனாலிட்டி, நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்களா இல்லை என்ஆர்ஐ கேண்டிடேட்டா அதை பார்த்துட்டு அதற்கேற்றாற் போல் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. கேண்டிடேட் ஜெண்டர் மேலா ஃபீமேலா தேர்ட் ஜெண்டரா அதெல்லாம் கொடுத்துக்குங்க. கேண்டிடேட்னுடைய அட்ரஸ் ஆஸ் பர் த ஆதார் கார்டு என்ன இருக்குதோ அந்த அட்ரஸை நீங்கள் இங்கே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டருக்கு இந்த கேண்டிடேட்டுக்கு நம்ம 2 சென்டர் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஒன்று பெங்களூர், இன்னொன்று சாம்ராஜ் நகர். உங்களுக்கு எந்த எக்ஸாம் சென்டர் நியர்பையில் இருக்குதோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்த விஷயம் எலிஜிபிலிட்டி கிளாஸ் கோடு நான் கர்நாடகா கிளாஸ் ஒய். இது என்னங்க சார் கிளாஸ் ஒய் அப்படின்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை முடிச்சுட்டு அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் அதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். அடுத்தது மதர் டங் அண்ட் ரிலிஜியன். மதர் டங் பார்த்தீங்கன்னா தமிழ், அதுக்கப்புறம் ஹிந்து. அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்டு வரைக்கும் நீங்கள்
கர்நாடகாவில் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை போட்டுக்கலாம். படிக்கலை அப்படின்னா 0ன்னு போடுங்க. ஏன்னா நம்ம தமிழ்நிலையே சொல்லியிருக்கிறோம், இந்த அப்ளிகேஷன் ஒன்லி ஃபார் நான் கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். அப்போது நான் கர்நாடகாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே படிச்சிருக்கவே முடியாது. ஸோ 0ன்னு போட்டுக்குங்க. இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் காலேஜஸில் சீட் எடுக்கிறோம். அப்போது ஓப்பன் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் தான் வரும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஓப்பன் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் சீட் எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுடைய கம்யூனிட்டி இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அங்கே கர்நாடகானுடைய நேட்டிவிட்டி வச்சுருக்கணும். இப்போது ஓப்பன் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம சீட் எடுக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு வரல. ஓகேங்களா? சர்டிஃபிகேட் நம்பர், இன்கம் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து கர்நாடகா கேண்டிடேட்டுக்கு தான் வரும், உங்களுக்கு வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலிஜியஸ் மைனாரிட்டி இந்த கேண்டிடேட்டுக்கு இல்லை. ஒருவேளை நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் ஜான்ஸ் இல்லை வேறு ஏதாவது மைனாரிட்டி கோட்டாவில் நீங்கள் சீட் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய மைனாரிட்டியில் என்ன வருதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஜம்மு காஷ்மீர், அதுவும் இந்த கேண்டிடேட்டுக்கு சூட் ஆகலை, உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம். என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருந்தால் இங்கே எஸ்ன்னு வரும். இந்த நம்ம அப்ளை பண்ண கேண்டிடேட்டுக்கு என்ஆர்ஐ வரல, அதனால் அதை நம்ம போடல. அடுத்தது போர்டு எக்ஸாம் 12th அப்பியரிங் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க, அதுலேயும் கர்நாடகாவில் இருக்கிறீங்கன்னா எஸ்ன்னு வரும். இப்போது 12th போர்டு எக்ஸாம் நீங்கள் வந்து கர்நாடகாவை தவிர வேறு எங்கேயாவது எழுதியிருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது ஸ்டேட்டில் எழுதுறீங்கன்னா எஸ்ன்னு வரும். அப்போ இந்த கேண்டிடேட்டு கர்நாடகாவில் 12th படிக்கலை, அதனால் நோ. அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ்நாடுன்னு போட்டிருக்கிறோம். இந்த கேண்டிடேட் வந்து எய்டடில் படிச்சிருக்காரு, ஸோ அதனால் எய்டடு. இல்லை நீங்கள் வந்து ப்ரைவேட் மெட்ரிக் அந்த மாதிரி ஏதாவது படிக்கிறீங்கன்னா அதை போட்டுக்குங்க. அடுத்தது 12th எந்த போர்டில் படிச்சிங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற போர்டில் படிச்சிருக்கிறீங்க. இப்போ இஃப் த ஸ்டூடெண்ட் ஸ்டடிட் இன் கர்நாடகா அப்படின்னா எஸ்ன்னு இருக்கும். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் எஸ்பெஷலி ஃபார் நான் கர்நாடகா கேண்டிடேட்ஸுக்கு தான், அதனால் அவுட் சைடு கர்நாடகா. இப்போது அட் ப்ரெசன்ட் நீங்கள் வந்து +2 அப்பியர் ஆகிறீங்கன்னா அப்பியரிங் 2025 போடலாம். இல்லை ரிப்பீட்டராக இருந்ததுன்னா போன வருஷத்து மார்க் ஷீட்டில் இருக்கிற நம்பரை போட்டுட்டு இயர் ஆஃப் கம்ப்ளீட்டட் வந்து 2024 இல்லை ரிப்பீட்டராக இருந்தால் 2023 ஏதோ ஒன்று அது போட்டுக்குங்க. அப்புறம் கம்ப்ளீட்டட் எஸ்எல்சி கர்நாடகாவில் முடிச்சிங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாம் 2025 எழுதுனீங்களா? காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கர்நாடகா KCET எக்ஸாம் எழுதுனீங்களா? அந்த இயர் ஆஃப் அப்பீரியன்ஸ் என்ன? இப்போ இந்த கேண்டிடேட் அதெல்லாம் எழுதாதனால நம்ம நோன் போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்ம கொடுத்துருக்கிறது ஃபைனல் சப்மிஷன் முடித்ததுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? அப்புறம் பாஸ்டு கிளாஸ் அதனுடைய இயர், அப்புறம் பேமெண்ட் டீட்டெயில் இதெல்லாம் முடிச்சாச்சுன்னா பேமெண்ட் டீட்டெயில் கேட்கும். அந்த பேமெண்ட் டீட்டெயில் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன், மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களும் உண்மையானது, என்னுடைய நாலேஜினோட மூலமாக தான் நான் கொடுத்தேன், இதில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள் ஏதேனும் தவறாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் 50 KBக்குள்ளே. அந்த சிக்னேச்சருங்கிற இடத்துல நம்ம சேனலினுடைய லோகோ போட்டிருக்கிறோம். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இது எல்லாமே வந்து அங்கே ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்துடும். நம்ம இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது ஃபைனல் சப்மிட் பண்ணினதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து காமிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது இந்த கிளாஸ் ஒய் அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த கிளாஸ் ஒய்க்கான ரீசன் என்ன, அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் கர்நாடகாக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் ஓக்குள்ளே இருக்கும். அதில் நீங்கள் 1 to 12th வரைக்கும் கர்நாடகாக்குள்ளேயே படிச்சிங்க, இல்லை பாதி மட்டும் அங்கே படிச்சிங்க, அதுக்கப்புறம் மைக்ரண்ட் ஆகி இங்கே வந்திருக்கிறீங்கன்னா அதில் கிளாஸ் ஏபிசி இதெல்லாம் வரும். அப்புறம் உங்கள் பேரண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கிறாரு, வேலை நிமித்தம் காரணமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்கன்னா தட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் கிளாஸ் ஏ டு கிளாஸ் ஓ. கிளாஸ் ஒய் அப்படிங்கிறது கிளியராக கொடுத்துருக்காங்க, அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். நான் கர்நாடகா கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்போது சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், பட்
do not satisfy any of the above Karnataka eligibility. ஏலிருந்து ஓ வரைக்கும் எந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் கிளாஸ் ஏலிருந்து ஓ வரைக்கும் அப்ளை ஆகலைன்னா அவங்க கிளாஸ் ஒய். கிளாஸ் ஜெட் அப்படிங்கிறது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, என்ஆர்ஐ கேண்டிடேட்டு, ஃபாரின் நேஷனல் கேண்டிடேட்டுக்கு வந்து கிளாஸ் இசட் வரும். அப்போது உங்களுக்கு எந்த கிளாஸ் அப்ளிகபிள் ஆகுதோ அந்த கிளாஸை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கான டெமோ வீடியோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். 25 ஜனவரி 2025 வந்தது. இந்த வருஷம் எக்ஸாமினுடைய கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடுச்சு. 200 நிமிடங்கள் இல்லை, 180 நிமிடங்கள் மட்டுமே. அடுத்தது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 கொஸ்டின் இருக்கும். இதில் செக்ஷன் பி அப்படிங்கிறது கிடையாது. 45 கொஸ்டினுமே கம்பல்சரி கொஸ்டின், 180 நிமிடங்கள் மட்டுமே. ஓகேங்களா? அடுத்தது அதுக்கான வீடியோ அது கூடிய விரைவில். ஓகேங்களா? கூடிய விரைவில்னா எனி டைம் 2025க்கான நீட் யூஜி அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஆன்லைனில் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனவுடனே நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். இப்போது 2025 என்னவெல்லாம் அப்டேட் என்டிஏ தரப்புலேருந்து வந்ததோ அது எல்லாத்தையும் தான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துட்ருக்கிறீங்க. இது எதுக்காக அப்படின்னா சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க மேலே நம்ம எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி இருந்து 14th ஜனவரி 2025 என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்ததோ அது எல்லாத்தையும் மறக்காமல் பார்த்துருங்க. எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டிக்கான நோட்டிஃபிகேஷன். இதுக்கும் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், அதையும் பார்த்துருங்க. டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு ஃபார் அப்ளிகேஷன் ஸ்பெசிமன் என்னென்ன அப்படிங்கிறதையும் டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இது 2024 அடிப்படையில் நம்ம போட்டது. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 2024க்கு சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி அனுப்பணும், 10 கைவிரல் ரேகையை ஸ்கேன் பண்ணி அனுப்பணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அந்த டேட்டை போட்டு உங்களுடைய பேரை டைப் பண்ணி ஸ்டுடியோவில் சொல்லி நீங்கள் அதையும் அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் தயார் நிலையில் வைத்துக்கொள்ளுங்கள். ஃபோட்டோ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு, அறிவிப்பு வந்த பிறகு போய் எடுங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அப்பார் கார்டு அப்படிங்கிறது நாட் மேண்டேட்ரி அப்படின்னு நேற்று போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் அதுக்கான அறிவிப்பு வந்துருச்சு. அதனால் அப்பார் கார்டு எடுக்காதவங்க அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலும் நோ ப்ராப்ளம், ஃப்யூச்சரில் தேவைப்படும். அடுத்தது 2025க்கு நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். நீட் கோச்சிங் கிளாஸில் போய் படிச்சுட்ருக்கிறேன், ஆனால் வீட்டிலேருந்து படிக்கிறேன், இல்லைன்னா வெளியில் ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்ருக்கிறேன். என்னால் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட முடியும், நிறைய டெஸ்ட்டு எழுதி ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம் ஆப்பில். அதில் 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கவர் ஆகுது. இந்த டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் கலந்துக்கிட்டு ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கான சார்ஜ் 3000 rupees. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா நீங்கள் உங்களுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் எப்போ வேணால் டெஸ்ட் எழுதிக்கலாம். 30 நாட்களுக்குள்ளே எப்போ வேணால் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஆன்லைனில் எழுதுறதுனால எழுதிக்கலாம், ஆஃப்லைனில் எழுதுறதுனால எழுதிக்கலாம். ஆன்லைனில் டெஸ்ட் எழுதிங்கன்னா டெஸ்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ண உடனே உங்களுடைய நீட் ஸ்கோர் 720க்கு எவ்வளவு அப்படிங்கிறது வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டான கொஸ்டினுக்கு +4, தப்பான கொஸ்டினுக்கு -1, அன்அட்டம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு உடனடியாக வந்துடும். இதில் சேர விருப்பம் இருக்கிறவங்க ஜிபே பண்ணலாம் 3000 rupees, இல்லைன்னா ஃபோன்பே பண்ணலாம், இல்லைன்னா பேடிஎம் பண்ணலாம். இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துரும். நீங்கள் எப்போ வேணால் டெஸ்ட் எழுதிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.